வணக்கங்க. உண்மை உழைப்பு உயர்வு கேடிஎம் பிளேயர்ஸ் நெல்லை மேஸ்திரி மணி பேசுகிறேன். வீடு கட்டன்னு நினைக்கிங்களா, கட்ட போகிறீங்களா, கட்டிக்கிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு தான் அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சைட்டு இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சீவலப்பேரி ஊர் பக்கத்தில் பொட்டல் நகருங்கிற ஊரில் தான் நம்ம வேலை நடந்துகிட்டு இருக்கு. அதாவது இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச வந்திருக்கோம்னா, நம்ம வந்து ஒரு 3 முக்கியமான ஒரு விஷயத்தை தான் சொல்ல போகிறோம். அதாவது இப்போ நம்ம 2 லெவலில் கொண்டு விட்டுருக்கோம் வீடை. இந்த இதில் 3 முக்கியமான விஷயம் இருக்குது. அதை பற்றி நம்ம பேச போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம வந்து ஃபவுண்டேஷன் போட்டுருக்கோம். ஃபவுண்டேஷன் வந்து குறைஞ்சது கரெக்டாக ஒரு கீழே இருந்து ஒரு 5 அடி இருக்குது. இப்போ நம்ம ஆல்ரெடி ரொம்ப டவுனான ஏரியா தான். இந்த ஏரியாவில் வந்து கொஞ்சம் ஹைட்டாக வேணும் அப்படி சொல்லி வீடு ஃபவுண்டேஷன் சொல்லி கேட்டுருக்காங்க. அப்போது நம்ம என்ன செய்யணும்னா, அதாவது கல் கட்டடம் இல்லை, சிங்க கட்டடம் எது கட்டினாலுமே 3 அடி, அதாவது 3 ஃபீட்டுக்கு மேலே போயாச்சுனாலே கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு சில் காங்கிரீட்டோ இல்லை ஒரு பீமோ கண்டிப்பாக அதில் போடணும். போட்டால் மட்டும்தான் அதோட ஸ்ட்ரென்த் வந்து அதிகரிக்கும். அப்படி போடாமல் கட்டிட்டோம் அப்படின்னா கிராக் உள்ளதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்படி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் நாங்கள் வந்து என்ன செஞ்சுருக்கோம்னா, கீழே வந்து கரெக்டாக 2 அடி கட்டி அதில் ஒரு பெல்ட்டு போட்டிருக்கோம். போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு 2 அடி கட்டி அதில் ஒரு 1/2 அடி பெல்ட்டு போட்டிருக்கோம். ஓகேங்களா? அப்போ நம்ம ஃபவுண்டேஷன் வந்து என்னாச்சுன்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. சரிங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு விஷயம். அதுக்கு 2வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கிச்சன் ஸ்லாப் வந்து என்ன செஞ்சுருக்கோன்னா, நம்ம கெட்டும் போதே கிச்சன் ஸ்லாப் வந்து கண்டிப்பாக அடிச்சிடணும். சிலவங்க என்ன செய்வாங்கன்னா, கெட்டி முடிச்சதுக்கப்புறம் கடைசியில் ஃபினிஷிங் ஸ்டேஜ் வரும்போது தான் அந்த கிச்சன் ஸ்லாப் வந்து அடிப்பாங்க. அப்படி அடிக்கக்கூடாது. அப்படி அடிக்கிறதுனால என்னென்னா, சில இடத்துல அந்த கிராக் விடும். அது போக ஸ்ட்ரென்த்து வந்து ரொம்ப கம்மி. இப்போ நம்ம இப்படி கெட்டும் போதே கிச்சன் ஸ்லாப் அடிச்சிட்டோன்னா நம்மளோட பிரிக் ஒர்க்குக்கும், அதாவது இதுக்கும் ஸ்ட்ராங் ஆகிக்கிடும், இதுவும் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துக்கிடும். சரிங்களா? இது வந்து 2வது விஷயம். ஓகேங்களா? 3வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சில் காங்கிரீட் கண்டிப்பாக சன்னலுக்கு கீழே போடும்போது சில் காங்கிரீட் கண்டிப்பாக போடணும். நாங்கள் வந்து எல்லா இதுலேயுமே போட்டிருக்கோம். இப்போ நம்ம கிச்சன்லேயும் கீழே அடிச்சிருக்கோம், இருந்தாலும் நம்ம மேலே போட்டு சொல்லி கண்டிப்பாக போட்டு விட்ருக்கோம். நம்ம பெட்ரூம்லேயும் வாங்க, நாங்கள் எந்த அளவில் அந்த சில் காங்கிரீட் போட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. இப்போ பெட்ரூமில் வந்து எந்த அளவு அந்த காங்கிரீட் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலவங்க என்ன செய்வாங்கன்னா, கரெக்டாக அந்த முக்காடி மட்டும் எரிஞ்சு வச்சு காங்கிரீட் போடுவாங்க. ஆனால் நம்ம அப்படி பண்ணுறது கிடையாது. நம்ம என்ன செய்யணும்னா, அந்த வால் ஃபுல்லாகவே சில் காங்கிரீட், அதாவது கம்பி கட்டி ஃபுல்லாகவே 6 இன்ச்சு குறைஞ்சது 5 இன்ச்சு திக்னஸ்ல போட்டுருவோம். ஃபுல்லாகவே போட்டிருக்கோம் அந்த காங்கிரீட். இப்படி போட்டால் மட்டும் தான் கிராக் வரதை வந்து நம்மளால் தவிர்க்க முடியும் கண்டிப்பாக. சரிங்களா? இதே போல் குவாலிட்டியாக வீடு கட்டணுமா, மறக்காமல் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். மேலும் தகவலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடு